ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மானியத்துடன் 5 ஏக்கர் நிலம் வாங்க என்னென்ன தகுதிகள், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி அரசு மானியத்துடன் கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சில பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் நிலம் வாங்கணும்னா எனக்கு என்ன தகுதிகள் தேவைப்படும், நான் எப்படி அப்ளை பண்ணணும், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு ஃபியூச்சர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ தேவைனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நான் தெரிஞ்சுக்கிட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோவில் அரசு மானியத்துடன் 5 ஏக்கர் நிலம் வாங்க என்னென்ன நிபந்தனைகள், என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இந்த பில் பண்ணி கிளிக் பண்ணி எனக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ்அவே நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன கிவ்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின் பண்ணுறவங்கள ரேண்டமாக 3 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 500 ருபீஸ் கூகுள் பே பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ கமெண்ட்டில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் பண்ணக்கூடியது இந்த 3 விஷயம் தான். இந்த 500 ருபீஸ் வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெற முடியும், யாரெல்லாம் பயன்பட முடியாது, இந்த திட்டத்தோட பேர் என்ன, இதோட வரையறை என்ன, இதோட நிபந்தனைகள் என்ன, இதோட தகுதிகள் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாட்கோ மானிய நிலம் வாங்கும் திட்டம் சொல்கிறாங்க. இது தாட்கோவில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். அதாவது ஆதி திராவிட பழங்குடியினர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திட்டத்தில் கீழே அரசு உதவியுடன் 5 ஏக்கர் நிலம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் எனக்கு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் கிடைக்கும். சரி வாங்க இந்த திட்டத்தை பற்றியோட வரையறை பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸு இந்த திட்டத்தினுடைய தகுதிகள் எல்லாமே பார்த்துடலாம். அதாவது தாட்கோ மூலம் அறிவிக்கப்பட்ட பெண்களுக்காக மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த திட்டம் கொடுக்குறாங்க. பெண்களுடைய பேரில் தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி வீட்டில் பெண்கள் இல்லைன்னா அவங்களுடைய மகன்கள் பேரில் இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி 5 ஏக்கர் நிலம் இருந்தாலும் சரி, இல்லை 2 ஏக்கர் நிலம் இருந்தாலும் சரி, இல்லை 1 ஏக்கர் நிலம் இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிக்கிற முடியும். வயது வரம்பை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது விண்ணப்பம் பண்ணுறவங்க அதாவது அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் செய்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை என்றால் விவசாய கூலி வேலை செய்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்திட்டத்தில் நீங்கள் இணைய ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தாட்கோ மூலம் எந்த ஒரு மானிய கடன் பெற்று இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஒன்ஸு நீங்கள் பிஸ்னஸ் லோனாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி, தாட்கோ மூலம் நீங்கள் கவர்மெண்ட் லோன் வாங்கியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னா தான் நீங்கள் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணிக்கிற முடியும். இது ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஃபேமிலி ஹெட்டாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி, யாராவது ஒரு பேரில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் இணைய முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இணையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒன்ஸு உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் என்ன எவ்வளோ நிலம் வாங்கணும்னு நினச்சி ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிலம் வாங்குறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நம்ம இந்த திட்டத்தினுடைய நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நிலம் வாங்குறதுக்கு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தணும் நிலத்தை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வாங்கி கொடுக்க மாட்டாங்க நிலம். அவங்க அமௌண்ட்டு மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க தவிர, நிலம் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிலம் வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான நிலத்தை எத்தனை ஏக்கர் நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. இந்த நிலத்தை வாங்குபவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்சி எஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய நிலத்தை விற்பவர் எஸ்சி எஸ்டி அதாவது ஆதி திராவிட பழங்குடியினராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. என்ன புரியுதுங்களா? அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஏக்கரை ஆல்ரெடி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட நீங்கள் வாங்குறீங்க. அவங்க விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில நீங்க வந்து புதுசா தான் இணையிறீங்க அப்படின்னா, நிலமே இல்லாதவங்க அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா 2 1/2 ஏக்கர் வந்து வாங்கலாம். அந்த 2 1/2 ஏக்கர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நஞ்சை நிலம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். அது மட்டும் இல்லாம 5 ஏக்கர் புன்சை நிலமும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அப்படிங்கிறது வந்து 2 விதமா வந்து பிரிச்சு இவங்க வந்து குடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய அந்த நிலத்த உறுதிப்படுத்திய பிறகு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றாங்க. இந்த திட்டத்தில நீங்க வந்து அப்ளை பண்ணணும், விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆன்லைன்ல மட்டுமே அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து தெளிவா சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான டாக்குமெண்ட் ஒண்ணு இருந்தா தான் இந்த திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெளிவு பண்ணிக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பத்திர ஆபீஸ்ல போயிட்டு, அப்படி இல்லைன்னா பத்திர பதிவு இணையதளத்தில போயிட்டு வழிகாட்டி மதிப்பு. ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வழிகாட்டி மதிப்பு. இவ்வளோ இந்த இடத்தினுடைய பணோடைய மதிப்பு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டி மதிப்பை நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. வாங்கி வச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த திட்டத்தில நீங்க வந்து அப்ளை பண்றது ரொம்பவே சுலபம் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஓகே. லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில நீங்க வந்து ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி 20 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யார்ட்டயுமே வித்துருக்கக்கூடாது. 20 வருஷம் கழிச்சு நீங்க யார்ட்ட வேணாலும் விக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. 20 வருஷம் வரைக்கும் உங்கட்ட தான் இருக்கணும். உங்களுடைய பேர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த திட்டத்தில நீங்க வந்து நிலம் வாங்குறீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய இப்ப பெண்கள் பேர்ல வாங்குறீங்கன்னா, பெண்கள் பேர்ல தான் பத்திரம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. உங்க வீட்ல இருக்கக்கூடிய கணவர் பெயர்ல இருக்கலாம். இல்லன்னா மகன், மகள்கள் பேர்ல இருக்கலாம். ஆனா ரேஷன் கார்டுல யார் பேர் இருக்கோ, அவங்களுடைய 4 பேர்னா 4 பேர் பேர்ல மட்டும் தான் இந்த பத்திரப்பதிவு வந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து தெளிவா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவ 2 டைம்ஸ் கூட நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோல வந்து என்ன ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்பம்போது லேண்டு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும். அதில கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மத்தபடி அப்ளை பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே அந்த வீடியோல வந்து குடுத்துருக்கேன். அதனால அந்த வீடியோவ பார்த்து முடிச்சுட்டு இந்த திட்டத்தில நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு நல்லதா இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ தேவைப்படுது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்கன்னா, நான் வந்து அந்த வீடியோவ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இதுபோல ஒரு புத்தம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.